Hi, hello friends. Welcome back to Arcs World. Cleaning robots. Cleaning robots அப்படின்னோடனே இந்த வீட்டை க்ளீன் பண்ணும் பார்த்தீங்களா ஒரு ரோபோட்டை, அதை பற்றி தான் பேச போகிறேன். பேசிக் கான்செப்ட் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த சின்ன க்ளீனிங் ரோபோட்ஸ், என்னடா நீ வேக்கம் கிளீனரு க்ளீனிங் ரோபோட்டை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த க்ளீனிங் ரோபோட்டில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணுறது மூலிமா அந்த ரோபோட் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். எஸ், நிறைய விஷயங்கள் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? ரோபோட் க்ளீன் பண்ணுது, செவுத்தில் போய் முட்டிக்காமல் இருக்கணும், செவுத்துக்கு போனோடனே ரிட்டன் வருது, ஷேரை பார்த்தோன்னே ரிட்டன் வருது. அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப்ஸுக்கு போணுச்சு அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கிட்ட போயிட்டு கீழே விழுகாமல் காப்பாற்றிட்டு ரிட்டன் வருது. அது மட்டும் இல்லை, சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா தன்னைத்தானே போயிட்டு சார்ஜும் ஏற்றிக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஸோ இதுக்கெல்லாம் உள்ளே ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கணும்ல. ஒரு டிவைஸ் இல்லை, பல டிவைஸ்கள் இருக்குது. ஸோ அந்தந்த டிவைசஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு க்ளீனிங் ரோபோட் உங்கள் வீட்லேயே பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஸோ அதுக்கான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, அது எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருந்து இந்த ரோபோட் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு பர்ஃபெக்டான க்ளீனிங் ரோபோட் நான் செய்யணுங்க. பர்ஃபெக்டான க்ளீனிங் ரோபோட் நான் செய்யணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் தேவை? ஃபஸ்ட்டு வேக்கம் கிளீனர் வேணும். க்ளீனிங் ரோபோட் உள்ளேயும் வேக்கம் கிளீனர் இருக்கும். சின்னதாக ஒரு வேக்கம் கிளீனர் இருக்கும். ஏன்னா நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறோம்ல ஒரு வேக்கம் கிளீனர், அதோட ஒரு மினி வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. அது இருந்தால் தான் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டஸ்ட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேக்கம் கிளீனர் கண்டிப்பாக வந்துட்டு தேவை. ஓகே, வேக்கம் கிளீனர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? ப்ரஷ்ஷு வேணும். வேக்கம் கிளீனர் மட்டும் இருந்தால் போதுமா? இப்போ ஒரு இடத்துல கரை இருக்குது, ஸோ அந்த கரையை க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா ஒரு டஸ்ட்டு வந்து ஸ்டிக் ஒட்டிகிட்ருக்கு, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ப்ரஷ் வேணும். ஒரு ப்ரஷ் இருந்தால் போதுமா? இப்போ கார்னர்லாம் போகுது, கார்னரில் எப்படி க்ளீன் ஆகும்? ரோலிங் ப்ரஷ் வேணும்ல. ரோலிங் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா கார்னரில் ரோல் ஆகிக்கிட்டே வந்துட்டு அது இங்கு இடுக்குகள் அப்படின்னு இதில் டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கு இடுக்குகள்லாம் போயிட்டு அது க்ளீன் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு கார்னரிங் ப்ரஷ் வேணும். ஸோ அதுக்கு ரோலர் ப்ரஷ் ஒன்று இருக்குது, அதாவது வெர்டிக்கல் ரோலர் ப்ரஷ் ஒன்று இருக்குது, ஹரிசாண்டல் ரோலர் ப்ரஷ் இருக்குது. ரெண்டு ப்ரஷ்ஷும் தான் வந்துட்டு மெயின். அந்த மாதிரி ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு வேக்கம் கிளீனர் பார்த்துட்டோம், க்ளீனிங் ப்ரஷ் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும்? அடுத்து முக்கியமான விஷயம் வீலுங்க. 2 வீலாவது இருக்கணுங்க. ஒரு ரோபோட்டுன்ற ஒரு க்ளீனிங் வெஹிக்கிள்ன்ற, ஸோ அதுக்கு வீல் வேணும்ல. அப்போ தான் அது மூவ் ஆகும். மூவ் ஆகாமல் எப்படி வந்துட்டு ஒரே இடத்துல க்ளீன் பண்ண முடியும்? இல்லை நம்ம தூக்கி வைக்க முடியும். ஸோ அதனால் ஒரு வீல் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கடுத்து ஒரு மாப் கண்டெய்னர். மாப் கண்டெய்னரில் பேசிக்காக என்ன இருக்கும்? மாப் இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு ஸ்பாஞ்ச் லேயர் மாதிரி இருக்க ஒரு மாப் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட தின் வெர்ஷன். ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு வாட்டர் லேயர். வாட்டர் லேயர் அப்படின்ன ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா தண்ணியை ஊற்றி வைக்கிற மாதிரி லேயர் கிடையாது. மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். அது வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்துட்டு நமக்கு கீழே அந்த மாபை வந்துட்டு வெட் பண்ணுறதுக்கு மட்டுமே தவிர நம்ம போட்டு இந்த சோப்பை போட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்குலாம் வந்துட்டு அங்கே தண்ணி இருக்காது. ஸோ மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு வெட் த மாப். ஸோ இந்த மாதிரி மாப்பை வெட் பண்ணுறதுக்காக, அதாவது ஈரம் பண்ணுறதுக்காக மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு மாப் கண்டெய்னர் வந்துட்டு வேணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட் பண்ண போகிறோம். இதில் ரோபோட்டில் செட் பண்ணியாச்சு. வீலை வந்துட்டு ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே நீ நவுத்துறா, மூவ் ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டோம். மோட்டரும் ஃபிட் ஆகிடுச்சு, ரோபோட்டும் நல்லா வீல் சுற்றுது, ரன் ஆகும். ஸோ அது வந்துட்டு சார்ஜ் குறையும். ஸோ சார்ஜ் ஏற்றணும். ஸோ அதுக்கு ஒரு பேட்ரி பேக்கப் வேணும். ஸோ பேட்ரி செட் பண்ணியாச்சு, பேட்ரியும் உள்ளே செட் பண்ணியாச்சு. அதுக்கான சார்ஜரும் வந்து ஏதோ ஒரு செவுத்தில் மாட்டியாச்சுன்னு வைங்க, அது கரெக்டாக நிற்கிற மாதிரியே கீழாலேயே ஒரு செவுத்தில் சார்ஜர் மாட்டியாச்சு. ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. ரோபோட்டை இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது? ரோபோட்டை அப்படியே ஓடிட்டு போயிட்டு அது க்ளீன் பண்ணிட்டு தான் போகுது. எல்லாம் நம்ம செட் பண்ணது பூரா கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் போகுது. பட் போன உடனே செவுத்தில் முட்டிக்குது. என்னடா அது செவுத்தில் முட்டிக்கிச்சே? ஸோ இது செவுத்தில் முட்டாமல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆப்டிக்கல் லிமிட் ஸ்விட்சஸ். ஆப்டிக்கல் லிமிட் ஸ்விட்சஸ்னால் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த பக்கம் இன்னொரு கார் இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டு காராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 10 மீட்டர் கீழே வந்துட்டு கார் வருது. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் குறைய வந்துட்டு நம்மளோட ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா
அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஸ்பீடை குறைச்சிக்கிட்டே இருந்து ஸ்டாப் பண்ணும் பார்த்தீங்களா காரு. ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ வந்துட்டு செவரை பார்க்குது, செவத்தோட டிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் போக 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 அந்த ஆப்டிக்கல் லிமிட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அந்த செவரு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சென்ஸ் பண்ணி நம்மளோட டிவைஸை செவத்துலேருந்து அந்த பக்கமாக அப்புறப்படுத்தி கூப்பிட்டு போதும். ஸோ இதுக்காக ஆப்டிக்கல் லிமிட் சுவிட்சுக்கு இன்னொரு டிவைஸ் தேவைப்படுது, அதுதான் பம்பர் கவர். ஸோ இந்த பம்பர் கவர் என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய லைட்டுக்கும் செவுத்துக்கிட்டேருந்து வரக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் லைட்டுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி அந்த ஆப்டிக்கல் லிமிட்டிங் சுவிட்சுக்கு சென்சாருக்கு சிக்னல் அனுப்பும். ஸோ இது மூலிமா பம்பர் கவர் எலக்ட்ரிக்கல் சிக்னல், லைட் சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி நம்மளுடைய சென்சாருக்கு அனுப்புது. ஸோ அப்படி அனுப்புறது மூலிமா அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் சிக்னலாக மாறி வீலை வந்து மூவ் பண்ணி நவுத்துது. ஓகே, எலக்ட்ரிக்கல் சிக்னலை லைட் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்ற பம்பர் கவர் ஓகே. எலக்ட்ரிக்கல் சிக்னலை மெக்கானிக்கல் சிக்னலாக மாற்றணும்ல, அதுக்கு என்ன யூஸ் ஆகுது? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்துட்டு ஆர்டினோ டைப். ஆர்டினோ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பச்சை கலர் சிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, பச்சை கலர் சிப்பில் ஐசிலாம் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ஒரு சிப் ரெடி பண்ணாங்கன்னா அதுதான் ஆர்டினோ. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது, கோடிங் தான் வந்துட்டு அப்படி இப்படின்னு இருக்குமே தவிர அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா நீ செவுத்துக்கிட்ட போனால் நவுந்துடணும். எப்படி போனதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு பம்பர் கவர்லேருந்து உனக்கு சிக்னல் வரும். ஸோ அந்த சிக்னல் வந்துச்சுன்னா நீ நவுறணும். இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங்கு. அந்த ப்ரோக்ராமிங்கை வந்துட்டு அந்த ஆர்டினோவில் டைப் பண்ணி ஒரு கண்ட்ரோலர் சிப்பு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கண்ட்ரோலர் சிப்லேருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் மெக்கானிக்கல் சிக்னலாக மாதிரி நமக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, மோட்டர் ரன் ஆகிறது மெக்கானிக்கல் சிக்னலு, ஒயரில் பாஸ் ஆகுதுல்ல சிக்னலு, ஸோ அது மெக்கானிக்கல் சிக்னலாக மாதிரி வீலை வந்து நவுத்திடும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு செவுரு வருது, மூவ் ஆகுது, ரைட்டு. எனக்கு வந்துட்டு ஒரே இடத்துலையே வந்துட்டு வண்டி போயிட்டுருக்கு, க்ளீன் பண்ணுறது ஒரே இடத்துலையே க்ளீன் ஆகிட்டுருக்கு. நான் அடுத்த இடத்துக்கு போகணும். ஒரு இடத்துல க்ளீன் ஆகி முடிச்சிச்சுன்னா அடுத்த இடத்துக்கு நான் போகணும்ல. ஸோ அந்த மாதிரி போனால் தான் அடுத்த இடம் க்ளீன் ஆகும். இப்போ ஹாலே ஒரு பெரிய ஹால் இருக்குது, பெரிய ஹாலில் ஒரு இடத்துல க்ளீன் பண்ணுறதுனா மற்ற இடத்த எப்போ க்ளீன் பண்ணுறது? ஸோ அதுக்கான ஒரு டிவைஸ் தான் கைரோஸ்கோபிக் சென்சார். ஸோ இந்த கைரோஸ்கோபிக் சென்சாரையும் அந்த ஸ்மார்ட் கண்ட்ரோலோட அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி அட்டாச் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா கைரோஸ்கோபிக் சென்சார் ஒரு இடம் க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நம்மளோட டிவைஸை கன்வெர்ட் பண்ணி விடும், அதாவது திருப்பி விடும். வாங்க ரைட்டு வாங்க லெஃப்ட் வாங்க அந்த மாதிரி திருப்பி விடும். ஸோ இப்படி திருப்பி விடுறதுனால கைரோஸ்கோபிக் சென்சார் உதவியோட நம்மளுடைய ரொபாட்டிக் கிளீனர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கு கைரோஸ்கோபிக் சென்சார் யூஸ் ஆகுது. ஸோ கைரோஸ்கோபிக் சென்சாரும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பிரச்சனையே இல்லை, மூவ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு சேர் வருது. சரி, செவுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பம்பர் கவர்லாம் வச்சோம், ஆப்டிக்கல் லிமிட்டிங் சிஸ்டம்லாம் வச்சோம். இப்போ சேரை எப்படி, சேரும் செவரும் ஒன்றுன்னு அதை நினச்சிக்கிட்டு சேரை வந்து பம்பர் கவர் மூலிமா சிக்னல் லைட் சிக்னல் கன்வெர்ட் ஆகி மெக்கானிக்கல் சிக்னலில் சேரை தள்ளி விட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ சேருக்கு பின்னாடி இருக்கிற இடத்தெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அப்போ சேர் எது செவுரு எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு செட்டப் கண்டிப்பாக வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் லைடர் சென்சார். லைடர் சென்சாரில் வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா அதில் வந்துட்டு ஒரு லேசர் லைட் வந்துட்டு எமிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த லேசர் லைட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த மாப் கிளீனர் ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல, ரோபோட் கிளீனிங், அந்த டிவைஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் லேசர் எமிட் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரூமையே வந்துட்டு ஸ்கேன் பண்ணும். எந்தெந்த பொருள் அந்த ரூமில் எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்தந்த பொருளோட திக்னஸ் எவ்வளோ, அந்த பொருளை தாண்டி ஸ்பேஸ் இருக்கா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த லைடர் சென்சார் அந்த லேசர் லைட் எமிஷன் இருக்குல்ல, ஸோ அது மூலிமா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்துட்டு சிக்னல் பாஸ் பண்ணுது. ஸோ அப்படி சிக்னல் பாஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ரோபோட்டுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஒரு ரூமோட மேப் ஃபுல்லாகவே வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு சேர் இருக்குது அப்படின்னா சேரை மட்டும் விட்டுட்டு எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப்புக்குள்ளெல்லாம் பூந்து சேரால் க்ளீன் பண்ண முடியும். ஓகே, அப்போ லைடர் சென்சார் வந்துட்டு எங்கெங்கே என்னென்ன ஆப்ஸ்டக்கிள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது, சூப்பராக வண்டி நவுறும். ஓகே, இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னதான் நம்ம ஹாலை கட்டி வச்சுருந்தாலும் ஹால்லேருந்து பாத்ரூமுக்கு போகிறதுக்காக இருந்தாலும் சரி, ஹால்லேருந்து பெட்ரூமுக்கு போகிறதா இருந்தாலும் சரி,
ஏன் ஹால்லேருந்து வெளியே போகிறதா இருந்தாலும் சரி ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே வந்துட்டு போகணும். ஸ்டெப்ஸுக்கிட்ட போன உடனே வண்டி இந்த பக்கம் வரணும். இப்போ ஸ்டெப்ஸுக்கிட்ட போகும்போதே அங்கே எந்த ஒரு ஆப்டிக்கல் அப்டக்கல் எதுவுமே கிடையாது. ஏன்னா செவரே இல்லைங்க, செவரே இல்லை, சேரே இல்லைங்கும் போது அங்கே என்ன பண்ணும், அது பாட்டுக்கு போயிடும். அப்போது மெஷின் போயிடும், ஸ்டெப்ஸில் உருண்டு ஓடி நாசமாக போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை பண்ணுறதுக்கு ஆப்டிக்கல் ப்ராக்சிமிட்டி சென்சார். இந்த ஆப்டிக்கல் ப்ராக்சிமிட்டி சென்சார் மூலிமா என்ன பண்ணோம் அப்படின்னா, டிவைஸ் வந்து கான்டாக்ட், அதாவது ரோபோட்டோட டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளீனிங் ரோபோட்டோட மேல் சர்ஃபேஸுக்கும் அது க்ளீன் பண்ண ஏரியா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கும் இடையில வந்துட்டு ஒரு லேசர் லைட் எமிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எமிஷனோட டிஸ்டன்ஸை அது கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப்ஸுக்கு போகும்போது ஸ்டெப்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸை விட ஸ்டெப்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி அதிகமாக இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ண முடியாது, ஸோ இங்கே அதிகமாக இருக்குது, நம்ம இங்கே போனோம் அப்படின்னா விழுந்துருவோம் அப்படின்றது அதுக்கு தெரிய வரும். எப்படி, நம்ம ப்ரோக்ராம் அதுக்காக பண்ணியிருப்போம். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல லைட் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, நீ சேஃப்டா, இந்த இடத்துல லைட் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நீ அன்சேஃப், நீ அங்கே போகக்கூடாதுன்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா அது என்ன பண்ணுன்னா, லைட் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற ஏரியாவில் மட்டும், நம்ம ப்ரோக்ராம் பண்ண டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் சுற்றிக்கிட்டு கிடக்கும். ஸ்டெப்ஸுக்கிட்ட போனால் ஒதுங்கி இந்த பக்கம் வந்துடும். ஸோ இது ஒரு சூப்பரான ஐடியாவா? ஓகே, ஸ்டெப்ஸுக்கிட்டேருந்து ஒதுங்கி வந்துருச்சு. அப்படியே ஒதுங்கி நேராக வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு தான் தெரியுமே, சேரை போட்டால் கண்டுபிடிச்சிரும் சரி, செவருக்கு இருந்தால் கண்டுபிடிச்சிரும் சரி, கம்ப்யூட்டர் ஒயரு இல்லை டிவி ஒயரு எல்லாமே கிடக்கும். ஸோ அந்த ஒயரில் எல்லாம் சர்ன்னு ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேயும் மூவ் ஆகாது, சிக்கிரும். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அங்கேயே சுற்றிக்கிட்டு பேட்ரி டவுன் ஆகி சாக வேண்டியதான். ஸோ அதை எப்படி தடுக்கிறது, அதுக்கு கேமராவை செட் பண்ணணும். எல்லா டைமும் சென்சார் யூஸ் பண்ண முடியுமாங்க, முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த சென்சாரும் இது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கேமரா வச்சிரு. எப்படி நம்ம திருடனை கண்டுபிடிக்க கேமரா வைக்கிறோம், அது மாதிரி ஒயரெல்லாம் கண்டுபிடிக்க கேமரா வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ கேமரா வைக்கிறோம், கேமரா வச்சிடணும். கேமரா வச்சுட்டு கேமராவை பார்த்தோன்னே அது நின்றுமா, கிடையாது. கேமராவையும் நம்ம கண்ட்ரோலர் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அதையும் கனெக்ட் பண்ணணும், மற்ற சென்சாரையும் இந்த கேமரா கூட கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணுற டெக்னிக்கு பேர் தான் ஃபியூஷன், சென்சார் ஃபியூஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்சார் ஃபியூஷன் டெக்னிக் மூலிமா எல்லா சென்சார்ஸையும் கேமரா கூட கனெக்ட் பண்ணி கேமராவையே ஒரு சென்சாராக மாற்றுறோம். எப்படி, கேமரா போயிட்டு ஒயரை டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஒயர் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கண்ட்ரோலருக்கு சொல்லும். ஸோ கண்ட்ரோலருக்கு சொன்ன உடனே அந்த ஒயர் பக்கம் போகாமல் டிவைஸ் நவுந்துடும். ஸோ இப்படி நவர்றது மூலிமா இப்போ எல்லா தடைகளும் மீறியாச்சு. இப்போது செவுத்துக்கு போனால் திரும்பிடும், சேரை பார்த்தா திரும்பிடும், கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் க்ளீன் பண்ணும், ஸ்டெப்ஸை பார்த்தா திரும்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒயரை பார்த்தாலும் திரும்பிடும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம். இப்படி கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் பேட்ரி தீர்ந்து போச்சுங்க, எப்படி சார்ஜ் ஏற்றிக்கும், அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். பேட்ரி ஒரு 10%க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணு, உன்னோட ஸ்டெப்ஸ் நீ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்றது தெரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்த பேட்ரி சார்ஜரை வச்சு ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்றது அதுக்கு தெரியும், எங்கே முடிக்கணும் அப்படின்றது அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். அதாவது பேட்ரி சார்ஜர்லேருந்து க்ளீனிங் முடிக்கிறது, பேட்ரி தீர்ற வரைக்கும் அது ஒரு 45 ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா அந்த 45 ஸ்டெப்ஸையும் வந்துட்டு பின்னாடி ரிவர்ஸில் வந்துட்டு பேட்ரி கிட்ட போயிட்டு கனெக்ட் ஆகிடும். அதுக்காக 45 ஸ்டெப்ஸும் சுற்றிட்டு போக மாட்டான்னு கேட்காதீங்க. அதுக்கு தான் லேசர் எமிட்டிங் சென்சார் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அதோட பேட்ரி பேக்கப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸை வச்சு அது ஸ்டெப்ஸ் மேக் பண்ணி நேராக போயிட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி தானே சார்ஜ் ஏற்றிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆர்டினோவில் ப்ரோக்ராம் போட்டிருப்போம், அதாவது அந்த பச்சை கலர் சிப்பில். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது மூலிமா எல்லா சென்சாரும் அந்த கண்ட்ரோலரோட கனெக்ட் ஆகிருக்கும், கேமராவும் கண்ட்ரோலரோட கனெக்ட் ஆகிருக்கும், ரோபோட்டோட அந்த மோட்டார்ஸ் இருக்கும்ல அதுவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ப்ரஷ்ஷிலேருந்து எல்லாமே வந்துட்டு சென்சார் அண்ட் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்மளால் இதை வந்துட்டு அந்த ஆர்டினோ கண்ட்ரோலரில் ஒரு சின்ன ப்ரோக்ராம்ஸை ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம அதை ஃபோன் கூடயே வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஃபோன்லேருந்தே நம்மளால் க்ளீனிங் ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் க்ளீனிங் ரோபோட்ஸால் நல்லபடியாக க்ளீன் பண்ண முடியுது எதை, ஃப்ளோரை. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரை க்ளீன் பண்ணுற கான்செப்ட் நார்மலாக நம்மளால் வந்துட்டு ஃப்ளோரை வந்துட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியல, முதுகு வலிக்குது, இல்லை நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக
ஒரு க்ளீனிங் ரோபோட் கண்டுபிடிச்சா அந்த க்ளீனிங் ரோபோட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்கிறதுக்கு உள்ளே எத்தனை டிவைசஸ் இருக்குது. ஓகே, அப்பா க்ளீனிங் ரோபோட்டுக்குள்ளேயும் இவ்வளோ இதுன்னா எத்தனை டிவைசஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் என்னென்ன சென்சார்ஸ்லாம் இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் க்ளீனிங் ரோபோட்ஸ் அப்படின்னா என்ன, க்ளீனிங் ரோபோட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நீங்களே ஒரு க்ளீனிங் ரோபோட் செய்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆர்க்ஸ் வேர்ல்டை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம இப்படி போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நெட் ஆன் பண்ண உடனே வந்து சேரும். அதுக்காக யூடியூப்பில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோனில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மெயின் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. யூடியூப் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸுக்காக ஆகுது யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஃபோனோட நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து சேரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கொடுத்தோம் அப்படின்றதுல எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மாதிரியே அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.